அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான முழுமையான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை விரிவாக காண்போம். இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைகிறது. குறிப்பாக இன்று சங்கடஹர சதுர்த்தி திதி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். இன்று தமிழாண்டு பாராபவ வருடம் தை மாதம் 22ஆம் தேதியாகும். இன்றைய விவரங்கள் இதோ. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 வரை ராகு காலம் என்பதால் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளையோ அல்லது சுப காரியங்களையோ தவிர்ப்பது நல்ல பலனை தரும். அதேபோல காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டம் நிலவுவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை காண்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு நாதன் செவ்வாய் பலமாக இருப்பதாலும் எதிலும் வேகம் காட்டுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். எடுத்த காரியங்களை முடிப்பதில் சிறு தடைகள் வரலாம். பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப காரியங்கள் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புதிய முதலீடுகள் செய்ய இன்று ஏற்ற நாள். கடகராசி நேயர்களுக்கு இன்று கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் நாளாகும். வேலையில் அதிக கவனம் தேவைப்படும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தாய் வழியில் ஆதாயம் உண்டு. நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். மன அழுத்தம் நீங்கி நிம்மதி காண்பீர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும். தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். குழந்தைகள் மூலம் பெருமை சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாகன மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். வழக்கு விவரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். எதிரிகள் மறைவார்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எதிலும் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களின் விவரங்களில் தலையிட வேண்டாம். பண பரிமாற்றத்தில் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஆன்மீக வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறலாம். இறை வழிபாடு உங்களுக்கு நலம் தரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நிலவுவதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடவும், வாகனங்களில் செல்லும் பொழுது வேகம் தவிர்க்கவும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதியாக இருப்பதும் தியானம் செய்வதும் இன்றைய நாளை கடக்க உதவும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றம் தரும் நாளாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் இணைவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் காரியங்களில் எளிதில் முடிப்பீர்கள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் தெரியும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ராசி பலனை சொல்லுங்க. ருத்ரா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியாவை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.